Hi guys, good afternoon எல்லாருக்கும். AJ Fishing Tackles இருந்து அருண் பேசுறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு புதுசா கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு. சோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராட்ஸ் பார்ப்போம். ராட்ல பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ராட்ஸ் வந்திருக்கு. மிச்சல்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பென்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பர்க்லில இருந்து வந்திருக்கு. நிறைய ஸ்டாக்லாம் எடுக்கல கைஸ், லிமிட்டடா தான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அந்த ராட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ராட் என்ன பாத்தீங்கன்னா மிச்சல் ஃப்ளூயிட் ராட். இந்த ராடை பத்தி தெரியாத ஆங்கிலர்ஸே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமா வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க ராடு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் ராடு. அதே டைம்ல இதுல கொடுக்குற காஸ்டிங் வெயிட் வந்து ரொம்ப அதிகம். அதனாலே இது நல்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு இந்த ராடு. யூஎஸ் பிராண்டு. ஸோ மிச்சல்ல இது 10 ஃபீட் ராடு. பாருங்க, தோட்டத்துல பாருங்க. இது ஃபுல்லா கார்பன் ஃபைபர் ராடு. ஹேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உடன் கார்ப் ஃபினிஷ்ல கொடுப்பாங்க. ரொம்ப மோஸ்ட் லைட் வெயிட் ராட். 200 கிராம்ஸ் தான் இருக்கும் ராட் வெயிட். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க கேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கை வெளியே இருக்காது. நல்லா லாங் டிஸ்டன்ஸ் கேஸ்ட் பண்ணலாம். இது வந்து 10 ஃபீட்டு. இதுலேயே நம்ம கிட்ட 9 ஃபீட்டும் இருக்கு. ஒரு அடி மட்டும் தான் வித்தியாசம் வரும் உங்களுக்கு. பிளஸ் இது வந்து QG ஓ கைட்ஸோட வந்துடும் உங்களுக்கு. நியூ ஸ்லிம் ஓரிங். ஓரிங்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மா கொடுத்துருப்பாங்க, திக்கா இல்லாம. அண்ட் இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 90 to 120 கிராம்ஸ் கைஸ். ஆக்ஷன் வந்து மீடியம் ஹெவி ராடு. அண்ட் லூர் வெயிட் வந்து லைன் ரேட்டிங் வந்து 12 to 20 LPS லைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராட்ஸ். 10 ஃபீட்ல இருக்கு, பிளஸ் 9 ஃபீட்ல இருக்கு. 9 ஃபீட் நான் உங்களுக்கு காமிக்க போறது இல்லை, இதுலேயே ஒரு அடி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ராட் என்ன ராடுன்னு பார்த்தீங்கன்னா பென்ல இருந்து ஸ்குவாட்ரன் ராட். 8 ஃபீட் ராடு. பர்சனலாக நான் இது ஒரு 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என் பையனுக்காக வாங்க ராட் இது. லைட் வெயிட்டாக இருக்கும், அவனுக்கு யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு வாங்க. பட் ஒரு நாள் எடுத்து போய் நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் வந்து இந்த ராடை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ரீசெண்டான வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ராடு யூஸ் பண்ணி தான் அந்த கொடுவா மீன், அதுக்கப்புறம் MJ அது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணியிருப்பேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ராடு, நல்ல ஸ்ட்ரென்த்தான ராடு கூட. ஸோ இதுவும் மோஸ்ட் லைட் வெயிட் ராடு தான். பென் பிராண்ட்ல இருந்து. பென் பிராண்டும் இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, USA பிராண்டு. இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ இதில் வந்து காஸ்டிங் வெயிட் எதுவும் கொடுக்கல, லைன் ரேட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. லைன் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 to 40 LPS லைன் ரேட்டிங்கு. ஆக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் ஆக்ஷனு. 8 ஃபீட் ராடு, 2 செக்ஷன்ஸ். இதோட பட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கார்ப் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. மேலே EVA ஃபினிஷு, EVA ஹேண்டில். ரிங்ஸ் எல்லாம் நார்மல் ரிங்ஸ் தான், QG ஓ கைட்ஸ்லாம் இல்லை. ரெண்டாவது இது பட்ஜெட்டான ராடும் கூட. 2800 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வரும். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ராடோட ரேட்ஸும் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராட்ஸ் ஃபார் லூர் காஸ்டிங் அண்ட் ஸ்னேக்கட் ஆங்கிலர்ஸ். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் கீப்பர் அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட லூர் எல்லாம் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். எங்கே ஆடாமல் இருக்க அந்த ஃப்ராக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லூர் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹூக் கீப்பரையும் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ராடுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ராடு பார்க்க போகிறோன்னா பர்க்லிலேருந்து செரிவுட் HD ராடு. அதுதான் பார்க்க போகிறோம். செரிவுட்னா ஒன்றும் இல்லை கைஸ், அந்த செரி பழம் இந்தியா மார்க்கெட்டில் அந்த மரத்தோட கிளையை மென்ஷன் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. அந்த கிளை வந்து நம்ம ஊர் இதில் என்ன சொல்லணும்னா, நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு புரியணும்னு சொல்லணும்னா புளியங்கிளை சொல்லலாம். புளிய மரத்து கிளை வந்து எவ்வளோ வேணால் பெண்ட் ஆகும், ஆனால் உடையாது. அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த செரிவுட்டும். ஃபாரினர்ஸ் சொல்கிறது வந்து செரிவுட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உடஞ்சி கொடுக்கும், உடையாது அப்படின்றதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க. இதுவும் பர்க்லே கம்பெனி, இதுவும் USA பிராண்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து கவரோட வந்துடுது. இதோட சைஸ் 8 ஃபீட் ராடு தான் இது. 2 பீஸ் ராடு. இது வந்து உங்களுக்கு அல்ட்ராலைட் ஃபிஷிங்லாம் நல்லா இருக்கும் கைஸ். சேம் பென் ஸ்குவாட்ரன் மாதிரியே தான் ஃபினிஷ் இதில். ஆனால் இது வந்து அதில் EVA ஹேண்டில், இதில் வந்து ஃபுல்லாக வந்து காக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஜாயின் மட்டும் EVA கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் உல்டாவாக கொடுத்துருக்காங்க. அதில் பட் ஜாயின் மட்டும் இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கார்ட்டு, இங்கெல்லாம் EVA. இதில் இந்த கார்ட்டு இது ஃபுல்லாக
ஐ மீன் இங்கே EVA இது ஃபுல்லாக கார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காஸ்டிங் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 to 28 கிராம்ஸ் காஸ்டிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் வந்து மீடியம் ஆக்ஷனு. அண்ட் இது வந்து ஃபுல் கார்பன் ராட் உங்களுக்கு. ஸோ இதில் இந்த வார்னிங் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. லைட்னிங்கில் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைட்னிங் டைமில் கார்பன் ராட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஃபிஷிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஹசார்ட் சிம்பிள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோர்பே பிராண்டில் இருக்குது, ரெட் கலரில் பியூட்டிஃபுல் செரிவுட் ராட். இதே செரிவுட் ராடில் இன்னொரு மாடல் இருக்குது, காஸ்டிங் வெயிட் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ அதையும் காமிச்சிடுறேன். ஸோ இதுவும் 8 feet ராட் தான் கைஸ், அதே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இதில் காஸ்டிங் வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட வரும். இதோட ஆக்ஷன் வந்து மீடியம் ஆக்ஷன் ராடு. காஸ்டிங் வெயிட் வந்து 10 to 35 கிராம்ஸ். கொஞ்சம் பெரிய லூப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது அல்ட்ரா லைட் யூஸ் பண்ணலாம், இது ஒரு மீடியம் செட்டப்பாக யூஸ் பண்ணலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 7 feet ராடு, அது வந்து 8 feet ராடு, இது 7 feet. ஒரு அடி கம்மி, பட் வந்து காஸ்டிங் வெயிட் அதிகம். இந்த 7 feet ராட்லாம் ஸ்னேக்கட் ஃபிஷிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து சின்ன கேம் ஜிடி அதெல்லாம் குட்டி குட்டி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மீன்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயும் ஹூக் கீப்பரோட வந்துடுது, நல்ல ஃபினிஷிங்கோட. கைஸ் நெக்ஸ்ட் என்ன ராடுன்னு பார்த்தீங்கன்னா பென்ல இருந்து ஸ்குவாட்ரன் 3 ஸ்குவாட்ரன் 2 ராடு பார்த்தோம். இது ஸ்குவாட்ரன் 3 நெக்ஸ்ட் வெர்ஷனு. இது வந்து ஒரு 10 feet ராடு கைஸ். 5 feet சைஸ் வரும். ஸோ இது மெயினாக எதுக்குன்னா பிக் கேம் டார்கெட் பண்ணுறதுக்காக. அது வந்து லைட் கேமுக்கான ராடு, இது பிக் கேம். ஒரு 15 கிலோ 20 கிலோ திருக்க இல்லைன்னா பாறை மீன் நீங்கள் ஷோர்லேருந்து சர்ஃப் காஸ்டிங் பண்ணி பெயிட் ஃபிஷிங் பண்ணி மீன் பிடிக்கிறீங்கன்னா இந்த ராடு வந்து சூப்பராக இருக்குங்க. இதோட காஸ்டிங் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ounce to 5 ounce கொடுத்துருக்காங்க. அவுன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ounce வந்து 30 கிராம்ஸ் தான். ஸோ 1 ounce வந்து 30 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 ounceன்றது 150 கிராம்ஸ் வரைக்கும் காஸ்டிங் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெவி ஆக்ஷன் டு மாடரேட் ஃபாஸ்ட் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 15 to 30 LPS மோனோ லைன். மோனோ ஃபிலமெண்ட் வந்து 50 to 30 LPS. அப்புறம் பிரைட் லைனுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 to 50 LP பிரைட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஹேண்ட்லாம் நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல ஒரு EVA கிரிப் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாப் செஷனில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக நல்ல ஒரு ரஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, இந்த எமரி பேப்பர் மாதிரி. அண்ட் கைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோல்டட் கைட்ஸ் கைஸ். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, இது மெட்டல்லே மோல்டட் கைட்ஸு. ஸோ இந்த கீழே விழுந்தா உடஞ்சிரும்ன்ற அந்த ரிஸ்க்கெல்லாம் அதிகமாக இருக்காது இதில். இந்த கைட்ஸ்லாம் ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும். சால்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கைட்ஸு, ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ராட்ஸ் ஃபார் சர்ஃப் ஃபிஷிங். 10 feetல வருது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம்னா கொஞ்சம் பிராண்டட் அண்ட் அன்பிராண்டட் அக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். ஃபிஷிங்க்கு ரொம்ப தேவையான அக்சசரிஸ் அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓனர்ல இருந்து கல்டிவா ஜிகெட்ஸ் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் 5/0 சைஸ் வரும். இந்த ஆந்திரா போட் ஃபிஷிங் ஜெட்டி ஃபிஷிங்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே டெப்த் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்க ஜிகெட் தேவைப்படும். ஓனர் ஹூக்ஸை பற்றி சொல்லவே வேணாம், ஜாப்பனீஸ் பிராண்டு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹூக்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரஸ்ட் ஆகாது, உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸும் போகாது. பெரிய மீன் மாட்டுச்சுன்னா அந்த முள்ளு நிமிந்து போகிற அந்த கஷ்டம்லாம் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மணிக்கான ஒர்த்து இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 310 rupees மாதிரி வரும். 2 பீஸ்க்கு 30 கிராம்ஸ் வெயிட்டு. இது வந்து 5/0 ஹூக்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸில் 4/0 ஹூக்ஸு. இதில் வந்து 3 பீஸ் வரும். MRP 275 வரும். 4/0 20 கிராம்ஸு. சேம் ஓனர்லேருந்து கல்டிவா ஹூக்ஸ் 20 கிராம்ஸ். இதுவும் நீங்கள் ஜெட்டிஸில் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிலர்ஸும் கண்டிப்பாக இதை வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள்னு சொல்லுவேன். நீங்கள் நிறைய 4-5 ரீல் வச்சுருக்கீங்க, ரெகுலராக வந்து ஃபிஷிங் போகிறீங்கன்னா
இந்த பென் கிரீஸ் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுங்க. நீங்களே கழட்டி சர்வீஸ் பண்ணி அந்த கிரீஸை, பழைய கிரீஸ் இருந்தால் அந்த மண்ணெல்லாம் வந்து உள்ள படிஞ்சிடும். அது அந்த சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது அந்த சால்ட் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா கிரீஸ் கட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அழகாக கெரோசினோ பெட்ரோலோ போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இந்த பென் கிரீஸ் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரீல் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். அதோட லைஃப்பும் நல்லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஸோ சொந்தமாக வந்து R&D பண்ணி நான் வந்து ரீல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பென் ரீல் கிரீஸை வாங்கிக்கிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா பெர்க்லியிலேருந்து வேனிஷ். இது வந்து மோனோஃபிலமெண்ட் மாதிரி தான், ஆனால் வந்து மோனோஃபிலமெண்ட் கிடையாது, பார்க்க மோனோஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். இது ஃப்ளோரோ கார்பன், 100% ஃப்ளோரோ கார்பன். இந்த லைனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே சுத்தமாக உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்காது கைஸ். மீனுக்கு வந்து இந்த லைன் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அதுதான் கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ளோரோ கார்பனால மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஃபிஷ் வந்து ஈஸியாக ஸ்பூக் ஆகாது. ஸ்பூக் ஆகுதுன்னா என்னென்னா பயப்படாது. மீன் வந்து ஏதோ ஒரு லைன் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்ததுன்னா அது வந்து அந்த இறையை எடுக்க பயப்படும். ஆனால் இந்த லைன் நீங்கள் கட்டி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லூரை கேஷ் பண்ணிங்கன்னா வெறும் லூர் மட்டும் தான் அதோட கண்ணுக்கு தெரியும். ஸோ அது வந்து நேச்சுரலாக ஒரு ஃபிஷ்ஷுன்னு தான் நினைக்கும். அதில் எதுவுமே கனெக்ட் ஆகில்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து கிடைக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த ஃப்ளோரோ கார்பன் வந்து தண்ணிக்குள்ளே ஈஸியாக வந்து சிங்க் ஆகும். நார்மல் மோனோஃபிலமெண்ட் லீடர் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சிங்க் ஆகாது, மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். இது ஈஸியாக சிங்க் ஆகும். ரெண்டாவது விசிபிலிட்டி வந்து சுத்தமாக 0% விசிபிலிட்டி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த், மோனோஃபிலமெண்ட்டோட நல்ல ஸ்ட்ரென்த், அப்ரேஷன் ஸ்ட்ரென்த்லாம் நல்லா இருக்கும். அந்த கல் ஓட்டில் போட்டு இழுக்கும் போது உங்களுக்கு வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கேற்ற மாதிரி இதோட ப்ரைஸும் ரொம்ப அதிகம். பிரைட் லைன் மாதிரி தான் இது. பிரைட் லைனோட 5% எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 rupees அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து 22 meters 25 yards. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450, பட் ஒர்த்வைல். இதை நீங்கள் நார்மல் மோனோஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். உங்களோட கேச்சஸும் அதிகமாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட்லேருந்து நம்மக்கிட்ட ஹூக்ஸ் வந்துருக்கு, ட்ரிபிள் ஹூக்ஸு. நிறைய பேர் அந்த பாப்பர்ஸில் வந்து ஹூக்ஸ் எல்லாம் நின்று போகுது. இந்த சைனா பாப்பர்லாம் வாங்குறாங்க ஒரு 150-200 rupeesல. வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதில் வர ஹூக்ஸை கம்பல்சரி வந்து நீங்கள் பிராண்டட் ஹூக்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அல்டிமேட்டான அந்த டார்கெட் ஃபிஷ் ஒரு 10 கிலோ 15 கிலோ பாறை மீன் அடிக்கும் போது மீன் வந்து ஈஸியாக அந்த ஹூக்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு போயிடும். பட் மஸ்டர்ட் ஹூக்ஸு ஃப்ரம் நார்வே தான் நினைக்கிறேன், நார்வே ஸ்வீடனான்னு தெரில. பட் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் ஹூக்ஸு. அவ்வளோ சீக்கிரத்தில் நிமிராத ஹூக்ஸு. ரெண்டாவது துரு பிடிக்காது சீக்கிரமாக. நல்லா செம்ம ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப் ஹூக்ஸ். ஸோ இதில் வந்து 2 சைஸஸ் வாங்கியிருக்கோம், 1/0 and 2/0. 2/0 இன்னும் ரொம்ப பெரிய மீனுக்கு, 1/0 கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு. ஸோ இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு 10 to 20 kgs ஜிடி திருக்கி எது வந்தாலும் டார்கெட் பண்ணலாம். திருக்க கிடையாது, மெயினாக ஜிடி தான் பாப்பர்ஸில் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஸ்டிக் பைட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ பழைய ஹூக்ஸ் இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு இதை நீங்கள் மாற்றிடுங்க. இதுக்கான நம்மக்கிட்ட வந்து ஸ்பிளிட் ரிங்ஸும் இருக்குது டிகாயிலேருந்து. ஸோ ஹெவி ஸ்பிளிட் ரிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பழைய லூரை வந்து புது லூராக மாற்றுங்க. இந்த வருஷம் சீசனில் நல்லா பெரிய மீன் பிடிப்பீங்க. பார்க்க போகிறது அன்பிராண்டட் ஆக்சசரிஸ் தான். அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கார்ப் ஃபிஷிங்கான ஃப்ளோட்ஸு 3 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஃப்ளோரசன்ட் க்ரீனு, ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரு. இது 3மே நல்ல கலர்ஸு. ஃபிஷ்ஷை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணோம். சிங்கிள் பீஸ் 5 rupees தான். நீங்களே வாங்கி கார்ப் ஃபிஷ் ரிக்கை வந்து கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஹூக் செட்டு. இது ஒரு ஹூக் செட் வந்து 120 rupees தான் வரும். ஸோ இதில் சென்டரில் நீங்கள் மாவை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹூக்ஸை போட்டு ஃபிஷ் பண்ணிங்கன்னா கட்லா, ரோகு, முருகல், ப்ளஸ் திலாப்பியா, பிக் சைஸ் திலாப்பியா, வேறு சின்ன கெண்டை மீன் எது வந்தாலும் மாட்டுங்க. ஸோ இதுவும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூர் பாக்ஸ். நல்ல ஒரு பெரிய சைஸ் லூர் பாக்ஸ். இது 2 சைடு வரும். கம்பார்ட்மெண்ட்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு சைடில். ஸோ 10 + 10 டோட்டலாக 20 கம்பார்ட்மெண்ட்ஸு. இந்த ஒரே ஒரு லூர் பாக்ஸை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லா லூர்ஸையுமே வச்சிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரிய ஆங்கிலராக இருந்தால் இந்த மாதிரி 2 3 கூட தேவைப்படும் நிறைய லூர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா. பட் பிகினருக்கு இது ரொம்ப அதிகம், இன்டர்மீடியட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லூர் பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. ஜஸ்ட் 500 rupees தான் இதோட ப்ரைஸு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோயபிலேருந்து நம்ம கிட்ட வந்து 150 மீட்டர்ஸில் பிரைட் லைன்ஸ் வந்திருக்கு. ஸோ 29 LB அண்ட் 44 LB இந்த 2 சைஸில் எடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கி ஸ்கூல் பண்ணிங்க. இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து ஒரு பிரைட் வாங்கியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் C9லேருந்து மான்ஸ்டர் சேம் அதே ஈக்குவலன்ட் பிரைட் தான். இது 700 rupees வரும் 150 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃப்ராகோட ஸ்பின்னர்ஸ் வேணும், ஸ்பின்னர்ஸ்லாம் கட் ஆகி போயிடுது ஃப்ராகில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஃப்ராக் ஸ்பின்னர் வித் லெட் வெயிட்டோட வருது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. இல்லை ஜஸ்ட் 30 rupees தான். அதுக்கப்புறம் ஃப்ராகோட லெட் வெயிட்ஸ் மட்டும் இருக்குது. பின்னாடி போடுற வெயிட் மட்டும் தேவைன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒரு 20 rupees தான் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து வார்ம்ஸ் வச்சு ஃபிஷ் பண்ணுறவங்க, திலாப்பியா கெண்டெல்லாம் ஃபிஷ் பண்ணுறவங்க வந்து வார்ம்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரெடிமேடாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் வந்து வார்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 4 டிஃப்ரெண்ட் கலரு. இது வந்து பிளட் வார்ம் கலரு, நேச்சுரல் ஃபினிஷு. இது வந்து ஆரஞ்சு கலரு. நல்ல டார்க் வாட்டர்லலாம் கூட இதெல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் மீனுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் வார்ம் கலர், அப்படியே லைட் ப்ரௌனிஷ் கலரு. இந்த தேங்காயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, புழு, மரப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்து பிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து பார்த்ததுன்னா இது உயிரோடு இருக்க புழு நினச்சி டக்குன்னு அட்டாக் பண்ணோம். ஸோ மாட்டிக்கும். இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 120 rupees தான் ஒரு பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹூக் ரிமூவர் அண்ட் நாட் டயர் வந்துருக்கு கைஸ். இது ஜஸ்ட் ஒரு 20 rupees தான். இது எல்லா ஆங்கிலரும் பையில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பெயிட் ஃபிஷிங்லாம் போகிறீங்க, கரையிலேருந்து போடுறீங்க, சின்ன சின்ன மீன் மாட்டுது, ரொம்ப முள்ளை வந்து முழுங்கிடுச்சுன்னா அந்த முள்ளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் ரிமூவர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் அந்த லைனில் இன்சர்ட் பண்ணிட்டு ஃபிஷ் பண்ணி உள்ளே போயிட்டு ஹூக்கில் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் ஹூக்கு. ரெண்டாவது இந்த சைடில் வந்து நீங்கள் லைன் எல்லாம் வச்சு நாட்லாம் கட்டுறீங்கன்னா இந்த வாய் மார்க்கில் இந்த பகுதியில் போட்டு நீங்கள் அதை டைட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு தேவையான ஒரு டூல் தான். ஜஸ்ட் 20 rupees வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹோல்டர் கைஸ், சிஸ்டர் மாடலே வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் சின்ன மீன்லேருந்து ஒரு 2 கிலோ மீன் வரைக்கும் இதில் பிடிக்கலாம் ஈஸியாக. ஃபிஷ் கிரிப்பர் மாதிரி தான். யூஸ்வலாக வாயில் போட்டு பிடிப்பாங்க லிப் கிரிப்பரு. இது வந்து பாடியில் வச்சு கிரிப் பண்ணி இப்படி மீனை ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் கை வந்து அழுக்காக வேணாம், கவுச்சி ஆக வேணாம், நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஜென்டலாக ஃபிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கிரிப்பரை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கலாம். அப்படியே நீங்கள் பிடிச்சி மீனை அன்புக் பண்ணிவிட்டு பிளேயர் வச்சு அன்புக் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து இதை வந்து வச்சு நீங்கள் நண்டும் பிடிக்கலாம் கைஸ். பச்சை நண்டெல்லாம் கடிக்கும். நம்ம நார்மலாக கையில் வெறும் கையில் பிடிக்க முடியாது. ஒன்று க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணோம், இல்லைனா இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் அழகாக பிடிக்கலாம். மூணாவது கெல்த்தி மீன் முள் அதிகமாக இருக்க மீன். நம்ம கையில் எந்த மீன் பட்டால் கொட்டிடணும்னு நினச்சி பயப்படுறோமோ அந்த மாதிரி மீன்லாம் வந்து இந்த கிரிப்பர் வச்சு பிடிச்சி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப் கிரிப்பர் வந்திருக்கு. மினி சைஸு வித் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் கார்டோட. இதை நீங்கள் உங்களோட பேண்ட் லூப்பில் மாட்டிட்டு இந்த லிப் கிரிப்பரை பேக்கெட்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஈஸி டு கேரி. ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷு, அப்புறம் சின்ன 1 கிலோ 2 கிலோ மீன் வரைக்கும் இதில் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது வந்து ஒரு சின்ன ஆக்சசரி தான். 20 ரூபா வரும். இது ஒரு பெல்லு. இது எதுக்காகனா நீங்கள் நைட் ஃபிஷிங் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ராடில் வந்து நீங்கள் மேலே வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி விட்டால் போதும். ஃபிஷ்ஷை வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது உங்களுக்கு இந்த பெல் வந்து சவுண்ட் கொடுக்கும், அலர்ட் கொடுக்கும். நீங்கள் அதை வச்சு டக்குன்னு போய் அந்த ராடை எடுத்து ஃபிஷ்ஷை ஈஸியாக லேண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரே ஆள் 3-4 தூண்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா ராட்லையும் இதை நீங்கள் மாட்டி வச்சுட்டிங்கன்னா எந்த ராடில் ஸ்ட்ரைக் இருக்கோ உங்களுக்கு அந்த ராடில் வந்து ஈஸியாக சவுண்டு கிடைக்கும். ஸோ உடனே போய் நம்ம அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன ஷாப் தான், வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது. சரி கைஸ், until then, bye bye.